நான் ரீசெண்டாக வாங்கினேன் ஷாஃபில் லிப்ஸ்டிக் பேலட். ரொம்ப சூப்பராக க்ரீமியாக இருக்குது. எனக்கு ரொம்ப லாக் ஆன மாதிரி ஒரு ட்ரையான ஃபீல் இதில் இல்லை. மற்றபடி நீங்கள் ப்ரைடுக்குன்னு போடும்போது இது சூட் ஆகாது. ஏன்னா ப்ரைடுக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் வெளியே பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு பர்சனல் யூஸ்க்கு இல்லை கிளாஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். சூப்பராக இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சரிதா, என்னோட ஃபேவரட் ஷேடு தான் இந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி. நோ மேக்கப் லுக்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் என்ன எல்லாமே போடுறீங்களா போடலையா அப்படின்ற கேள்வி தானே உங்களுக்கு வருது. இது பேர் தான் நோ மேக்கப் லுக். நம்ம ரொம்ப மெனக்கிடும் போது நிறையெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே சரி, இப்போ வாட்டர் லைன் லைட்டாக கீழே வந்துருச்சு. க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஷ் போட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வெளியே இருக்கிறதுனால ப்ளஷ் போட மாட்டேன். இது மட்டும் கொஞ்சம் ஸ்கல்ப் பண்ணுவேன், கான்டோர். ஓகேவா? இது பண்ணும்போது கொஞ்சம் கண்ணம் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான். லைட்டாக அப்படியே அப்வர்ட்ஸில் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோதான். நோஸ் கொஞ்சமாக நான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஷ் போடலை. ஃபைனல் நம்ம ஒரு ஷிம்மர் போட்டு முடிச்சிடலாம். ஸோ என்னோட இதில் மேக்கில் வேனிட்டியில் கண்டிப்பாக மேக்கோட ஸ்ட்ரோபும் இருக்கும், ஷிம்மரும் இருக்கும். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் ஒன் இது. லைட்டாக அவ்வளோதான். சரி பாருங்கள், இந்த இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லை எனக்கு மட்டும் தான் தெரியுதா? அவ்வளோதான். ஃபைனலி பொட்டு வச்சுக்கலாம். முடிச்ச பிறகு தான் ஒரு விஷயத்த மறந்துட்டோம், லென்ஸ் போட மறந்துட்டோம். ஸோ அதனால் லென்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? தான், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஃபோராக போட்டுருங்க. இந்த வாட்டி நான் கொஞ்சம் மறந்துட்டேன். போட்டுடலாமா? ஸோ இதுக்கு தான், இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நான் சொன்னேன் பிஃபோராகவே நீங்கள் போட்டுவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், நம்மது ஸ்மட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மார்னிங்கே நியூஸ்க்கு போனதுனால அங்கே ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்னிங்காகவே இருக்குது. இப்போ நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நம்ம நோ மேக்கப் லுக்னு தானே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நோ மேக்கப் லுக் வெளியே எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே சில பிக்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவுட்டோரில் எப்படி ஸ்கின் இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க என்னுடைய நோ மேக்கப் லுக். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சேம் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.